இங்க நம்ம தமிழோட ஃப்ரெண்டுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதும் வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே அந்த பொண்ணை தேடுறப்ப அந்த பொண்ணை எங்க தேடியுமே கிடைக்கல. அந்த நேரத்துல அந்த பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் கேக்குற இந்த பொண்ணோட அம்மாவோ, நீ பேசுறத வச்சும் உன் மூஞ்சியை பார்த்தும் தான் என் பொண்ணு ஓடி இருப்பா, உன் தொல்லை தாங்க முடியாம அவ எங்கேயாச்சும் குளத்துல விழுந்து செத்துருப்பா, அவ பணத்தையாச்சும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாங்க. இந்த பொண்ணு அந்த ஊர்ல எங்க தேடியுமே கிடைக்காதனால இந்த அம்மா அந்த ஊர்ல இருக்கிற அயலி சாமி கிட்ட போய் வேண்டாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அந்த கோவில் கருவறையில இருந்து தான் வெளியில வரா. இதெல்லாம் பார்த்த அம்மா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நீ வெளியில வான்னு திட்டுறாங்க. எனக்கு கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும்னு எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்டியமான உங்க அம்மாவை கத்த ஆரம்பிக்கிறா. இந்த அம்மாவும் இந்த பொண்ணை ஊர் ஜனங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடலாமேன்னு பாக்குறப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தவரு இந்த பொண்ணு கோவிலுக்குள்ள போயிட்டு வந்ததை பாத்துறாரு. இதனால அந்த ஊர்ல பஞ்சாயத்தனா கூட்டி வயசுக்கு வந்த பொண்ணுனா அந்த கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு இந்த பொண்ணோட தலை முடிய வெட்டிடுறாங்க. ஏன் உள்ள போனோன்னு எல்லாருமே கேக்குறப்ப என் கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் சாமி கிட்ட வேண்டலான்னு உள்ள போனேன்னு சொல்றா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, நம்ம தமிழ் தான் நடந்த எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இருப்பா. நான் வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, நான் இன்னும் அந்த கோவிலுக்குள்ள போவேன், சாமி என்ன தொடுவேன், அந்த சாமி என்ன எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே மூட நம்பிக்கையால பொண்ணுங்களோட படிப்பை பாதியிலே நிப்பாட்டி கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையே சீரழிச்சிடுறாங்க. நீ சாமியை பார்த்தனா ரொம்ப பயப்படாத, சாமினா எது பண்ணாது, நீ உள்ள போன்னு இவதான் ஐடியாவே தரா. இப்படின்னா இருக்கிறப்ப அந்த ஊர்ல அந்த கோவில்ல ரொம்ப நாளா சாமியாடுற ஒரு பாட்டிக்கு சாமி வந்து அந்த கோவிலுக்கு எல்லா பெண்களுமே போலாம், வயசுக்கு வந்தவங்களும் போலாம், வயசுக்கு வராதவங்களும் போலான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குற அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்குமே கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில உங்க எல்லாருக்குமே கோவிலுக்குள்ள தானே போகணும்னு பௌர்ணமி அன்னைக்கு டேட்டனா பிக்ஸ் பண்ணி எல்லா பெண்களையும் பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்குள்ள போக சொல்லிடுறாங்க.